ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முக்கியமானதே செங்கல், மண், சிமெண்ட் தான். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு அரண்மனையவே கட்டியிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுதான் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனை. இந்த அரண்மனையை ஃபுல்லாகவே மரக்கட்டையால் கட்டியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அரண்மனை 1601 இரவிவர்மா குலசேகர பெருமாள் என்ற டிராவன்கோர் அவர்களால் கட்ட தொடங்கப்பட்டது. டிராவன்கோரோட தலைநகரே இந்த அரண்மனை தான். இந்த அரண்மனை 1600 இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு. முதல்ல இந்த அரண்மனையை கல்குளம் அரண்மனை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பின்னர் மன்னர் மார்த்தாண்டவர்மா இது லார்ட் ஸ்ரீ பத்மநாதாவுக்கு அர்ப்பணித்ததால் இது பத்மநாதம் என்று பெயர் மாறியது. இந்த உலகின் மகத்தான அரண்மனைகளில் ஒன்று இந்த அரண்மனை. இந்த அரண்மனையில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த அரண்மனையில் ஒரு ரகசிய பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. மருத்துவ மரங்களால் ஆன மன்னர்களோட படுக்கை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரண்மனையை பல வகையான மரங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இதில் 300 வருட பழமையான கடிகாரம் இருக்குது. அந்த காலத்தில் மன்னர் குளிச்ச தண்ணியை கூட இப்போ வரைக்கும் சேமித்து வச்சுருக்காங்க. இது அதை விட ஆச்சரியமாக இருக்கல. அரண்மனையை ஒரு வகையான மரங்களை மட்டுமே வச்சு கட்டலை, பல வகையான மரங்களை வச்சு கட்டியிருக்காங்க. என்ன மரம்னு பார்க்கலாமா? தேக்கு மரம், ஈட்டி மரம், வெஞ்சலி மரம், இரும்பு மரம். தேக்கு மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அரண்மனையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மரமே தேக்கு மரம் தான். தண்ணீர், ஈரம், பூச்சி எதுவுமே சீக்கிரம் பிடிக்காதான். 300 வருஷத்துலேருந்து 400 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. அதனால்தான் அந்த அரண்மனை இன்னுமே அப்படியே நிற்கிது. வெஞ்சலி மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, வலிமைக்காக. தூண்கள், மேல்தளம் இதெல்லாம் சிறப்புடன் இருக்க வெஞ்சலி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஈட்டி மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கதவுகள், தூண்கள், அரச குடும்ப அறைகள் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்காக ஈட்டி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மிகவும் கனமான விலை உயர்ந்த மரமாக ஈட்டி மரத்தை சொல்கிறாங்க. இரும்பு மரம் எதுக்குன்னா, பெயரே சொல்கிற மாதிரி இரும்பு போல் வலிமை இருக்குமா, அதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கரையானுக்கு இந்த மரத்தை ரொம்பவே பிடிக்காதான், அதனால் பயன்படுத்தியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், மன்னரின் படுக்கையை மட்டுமே 64 விதமான மூலிகை மரங்களால் செஞ்சுருக்காங்களாம். எதுக்குன்னா, மன்னரோட உடல் நலம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணுமா, மன்னருக்கு நல்லா தூக்கம் வரணுமா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க 64 விதமான மூலிகை மரங்களால் செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் நல்லா மெத்துன்னு பெட் இருந்தால் தான் நல்லா தூக்கமே வரும். ஆனால் அவங்கள பாருங்களேன், அந்த காலத்திலேயே 64 விதமான மூலிகை மரங்களால் மன்னரோட படுக்கையை செஞ்சுருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. பேட்டரி, சார்ஜிங், எலக்ட்ரிசிட்டி இது எதுவுமே இல்லாமல் ஒரு கடிகாரம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? இது எதுவுமே இல்லாமல் 300 வருஷமாக ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுதான் நம்ம பத்மநாபபுரம் அரண்மனையில் இருக்கிற கடிகாரம். இந்த கடிகாரத்துக்குள்ள பெரிய மெட்டல் வெயிட் தொங்க விட்டுருக்காங்க. அந்த வெயிட் கீழே இறங்குற பவர்னால தான் அந்த கடிகாரம் ஓடுது. இதை கிராவிட்டி பவர்னு சொல்லுவாங்க. கியர் சிஸ்டம் அப்படின்னா பல் சக்கரங்கள். எடை கீழே இறங்கும் போது அதோட சக்தி பல சிறிய பெரிய கல் சக்கரங்களுக்கு போகும். இந்த கிரீஸ் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் அனைத்தையும் சரியான டைமிங்கில் நகர வைக்கும். பத்மநாபபுரம் அரண்மனையில் மன்னர் குளிச்ச தண்ணின்னு சொல்கிறது அந்த தண்ணி இன்னைக்கும் இருக்குன்னு இல்லை. ஆனால் மன்னர் குளித்த இடம், அந்த தண்ணி போன வழி, அதை சேமித்த கருங்கல் தொட்டி இவையெல்லாம் 300 வருஷம் ஆனாலும் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே தண்ணீர் வீணாகாம நேச்சுரலா சேமிக்கிற ஸ்மார்ட் வாட்டர் சிஸ்டம் இருந்ததுக்கான சாட்சி தான் இது. 1 லைன் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா, மன்னர் குளிச்ச தண்ணி கூட வேஸ்ட் ஆகலை. அந்த கால அறிவு அவ்வளவு லெவல்.